अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபாம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि யதிராசர் என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமைகளை எல்லாம் மிக அற்புதமாக விளக்கி வேதாந்த தேசிகன் 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை கொண்ட ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் யதிராஜ சப்ததி என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். அதிலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த எம்பெருமானாருடைய பெருமை, ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமை, அவருடைய அடியவர்களுடைய பெருமை, அவருடைய திருநாமத்தினுடைய பெருமை, அவருடைய திருவாக்குகளினுடைய பெருமை என்று இவற்றையெல்லாம் அருளி செய்து கொண்டு வருகிறார். அதிலே இப்பொழுது 54வது ஸ்லோகத்திலே அவருடைய திருவாக்குகளுடைய பெருமையை மற்றொரு விதமாக தெரிவிக்கிறார். இன்னும் விசேஷமாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலே பல ஸ்லோகங்களாலே தெரிவிக்கப்படுகிற விஷயம் இது. இந்த ஸ்லோகத்திலே வேறொரு விதமாக தெரிவிக்கிறார். அந்த ஸ்ரீ ராமானுஜருடைய திருவாக்குகள் எப்படிப்பட்ட பெருமையை உடையவை என்று தெரிவிக்கிறார். यथा भूतस्वार्था यति नृपति सूक्तिर्विजयते सुधा संदोहाब्धिः सुचरित विभक्तिः श्रुतिमतां कथा दृप्यत् कौतस्कुत कलह कोलाहलहत त्रिवेदी निर्वेद प्रशमन विनोद प्रणयिनी. ஸ்ரீ ராமானுஜருடைய திருவாக்குகள் எப்படிப்பட்டவை என்னால் யதாபூத ஸ்வார்த்தா, அதாவது யதிபதி யதி நிருபதி சூக்திஹி. யதி நிருபதி என்னால் யதிராசர், யதிகளுக்கெல்லாம் தலைவராயிருக்கக்கூடியவர். யதி நிருபதி சூக்திஹி அது விஜயத்தே, நன்றாக வெற்றி பெற்று விளங்குகிறது. அந்த ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டவை என்று கேட்டால் யதாபூத ஸ்வார்த்தா, அதாவது வேத வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுகிற பொழுது, பொருள் சொல்லுகிற பொழுது உள்ளபடியே அர்த்தத்தை எடுத்து காட்டுகிறது. அதாவது சுற்றி வளைத்து அர்த்தங்களை சொல்லுவதோ, அல்லது இல்லாத பொருளை ஏற்றி சொல்லுவதோ, அல்லது இருக்கிற பொருளை கைவிட்டு விடுவதோ. ஏனென்றால் மற்ற மதாச்சாரியர்கள் என்ன பண்ணுவார்கள் என்னால் சில வாக்கியங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது இல்லாதவற்றை அதாவது இருக்கிற அர்த்தங்களை விட்டு விடுவார்கள். இதெல்லாம் மாயத்தோற்றத்தை சொல்லுகிறது. இதெல்லாம் கவுனம். கவுனம் என்னால் முக்கியமான வாக்கியங்கள் கிடையாது, அதுதான் முக்கியமான வாக்கியம், இந்த வாக்கியத்தெல்லாம் விட்டுவிட வேண்டும், இதெல்லாம் பொய்த்தோற்றத்தை சொல்லுகிறது என்று இப்படியெல்லாம் அர்த்தம் சொல்லி கொண்டு போவார்கள். ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன், இப்போ பகவானுக்கு குணம் உண்டு என்று சொன்ன வேத வாக்கியங்களும் உண்டு, நிர்குணம் பகவானுக்கு குணம் இல்லை என்று சொன்ன வேத வாக்கியங்களும் உண்டு. இப்போ இரண்டும் இருக்கிற பொழுது இந்த நிர்குண பிரம்மவாதிகள் என்று சில பேர் பகவானுக்கு குணமே கிடையாது, குணங்கள் என்று எவையுமே கிடையாது என்று சொல்லக்கூடிய நிர்குண பிரம்மவாதிகள் என்ன பண்ணுவார்கள், அவனுக்கு குணம் உண்டு என்று சொன்ன வார்த்தைகளை எல்லாம் முக்கியமான பிரமாணம் அன்று என்று தள்ளிவிடுகிறார்கள். அவர்களெல்லாம் கவுனம், அதெல்லாம் மாயத்தோற்றத்தை சொல்லுகிறது, பொய்யாக சொல்லுகிறது என்று இப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரே வேதத்திலே ஒரு பகுதி மெய்யை சொல்லுகிறது, ஒரு பகுதி பொய்யை சொல்லுகிறது என்று சொன்னால்
இன்னொருத்தன் வந்து இது பொய்யை இது மெய்யை சொல்லுகிறது, அது பொய்யை சொல்லுகிறது என்று சொன்னால் கடைசியில் வேதத்தில் எந்த பகுதியுமே இல்லாமல் போய்விடுமே. ஆனால் திரு ராமானுஜர் ஒருத்தர் தான் வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் மெய்யானவை, உண்மையைத்தான் சொல்லுகின்றன, வேத நூல் ஓதுகின்றது உண்மையல்லதில்லை என்று அருளி செய்தாரே திருமழிசை ஆழ்வார். அவரை அடியொற்றி என்ன சொன்னார்? யதாபூத ஸ்வார்த்தா, அந்த வேதத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை தெளிவான சொற்களாலே வெளியிடுபவை ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள். அதுதான் முக்கியமான அர்த்தம். எல்லா வேத வாக்கியங்களையும் எடுத்துக்கொள்ளுகிற எந்த வேத வாக்கியத்திற்கும் பொருள் இல்லை அல்லது அது முக்கியமில்லை என்ற அர்த்தத்தை ஸ்ரீ ராமானுஜர் எங்குமே காட்டியதில்லை. எல்லா வார்த்தைகளும் முக்கியமானவை தான். ஆனால் அது எந்த கருத்திலே சொல்லப்படுகிறது என்று தான் பார்க்க வேண்டும் என்று இப்படி தெளிவாக அர்த்தத்தை எடுத்து காட்டினார். அதனால யதிநிருபதி சூக்திஹி யதாபூத ஸ்வார்த்தா, ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் திருவாக்குகள் எப்படிப்பட்டவை? யதாபூத ஸ்வார்த்த, உள்ளபடியான அர்த்தத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது என்று சொன்னார். அதற்கு மேலே அடுத்தபடியாக இன்னொரு பெருமை ஸ்ரீ ராமானுஜருடைய திருவாக்குகளுக்கு. என்ன பெருமை? சுதா சந்தோகாப்திஹி, சுதா சந்தோகாப்திஹி, அமுதப்பெருக்கின் கடலாய் இருக்கிறது. அது அது வைதிகர்களுக்கு அமுதப்பெருக்கின் கடல் என்று சொல்லுகிறார். அதாவது கடலை கடைந்து அதிலிருந்து சாரமாக எடுத்தது அமிர்தம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அதுதானே விண்ணவர முதுண அமுதில், அதாவது அண்ணல் செய்து அலைகடல் கடைந்து அதனுள் கண்ணுதல் நஞ்சு உண்ண கண்டவனே. ஆழ்வார்கள் வங்கக்கடல் கடைந்த மாதவன் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது கடலை கடைந்து அதனுடைய சாரமாக அமிர்தத்தை எடுத்தார். ஆனால் ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் எப்படிப்பட்டவை என்னால் அமுத கடலாயே இருக்கிறது. அது இன்னொரு கடல். இது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள். என்ன காரணம் என்னால் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாம் அதனை பேசினார் என்கிறபடியினாலே அவருக்கு அந்த பெருமை. ஸ்ரீ ராமானுஜரே என்ன சொல்லுகிறார்? வேதவியாசருடைய திருவாக்குகளை சொல்லுகிற பொழுது அவர் எப்படி சொல்லுகிறார்? பிரம்மசூத்திரத்தை என்னவென்று சொல்லுகிறார்? பாராசர்ய வச்சசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோத்ருதாம். அதாவது உபனிஷத்தெல்லாம் ஒரு பெரிய கடல். அந்த கடலிலிருந்து கடைந்து அமிர்தமாக எடுத்து கொடுத்தவர் யார்? வேதவியாசர் என்று அவரை சொல். உபனிஷத் துக்தாப்தி, உபனிஷத் என்கிறது ஒரு பெரிய பார்க்கடல். அது அந்த பார்க்கடலை கடைந்து அமுதமாக எடுத்து கொடுத்தவர் யார் என்னால் வேதவியாசர். அவர் அருளி செய்த பிரம்மசூத்திரம், அதாவது உபனிஷத்துக்கள் பார்க்கடலுடைய ஸ்தானத்திலே, அதிலிருந்து சாரமாக கிடைக்கின்ற அமிர்தத்தினுடைய ஸ்தானத்திலே வேதவியாசர் அருளி செய்த பிரம்மசூத்திரங்கள் என்று ஸ்ரீ ராமானுஜரே அருளி செய்திருக்கிறார். ஆக வேதவியாசருடைய அந்த பிரம்மசூத்திரம் என்கிறது ஒரு அமுதம் என்று சொன்னார். இப்பொழுது இவர் ஸ்ரீ ராமானுஜர் என்ன பண்ணினார்? அந்த அமுதமாக இருக்கக்கூடிய அந்த வேதவியாசருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு இவர் விரிவான வியாக்கியானத்தை அருளி செய்திருக்கிறார். அதுதான் ஸ்ரீபாஷ்யம் என்று கொண்டாட பெறுகிறது. அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, சுதா சந்தோக அப்திஹி, அது அமுத பெருக்கின் கடலாய் இருக்கிறது. ஆக கடலிலிருந்து அமுதம், அந்த அமுதத்தை விளக்குகிறது, இன்னொரு கடலாய் பெருகுகிறது. இன்னும் சொல்ல போனால் அது எப்படிப்பட்ட கடல் என்னால் நாதமுனிகள் நம்முடைய ஆழ்வாரருளி செய்த திவ்ய பிரபந்தத்தை சொல்லுகிற பொழுது நமாம்யம் திராவிட வேதசாகரம், திராவிட வேதம் வேதசாகரம் என்று சொன்னார். அதாவது ஒரு பெரிய திராவிட வேத கடல் என்று சொன்னார். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை அடிப்படையாக கொண்டுதான் பிரம்மசூத்திரங்களுக்கு இவர் வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம் முதலான நூல்கள் அத்தனையும் எப்படிப்பட்டவை என்று கேட்டால், அந்த திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களினுடைய கருத்துக்களை அந்த சம்ஸ்கிருதத்திலே நமக்கு ஆக்கி கொடுத்திருக்கிறார் ஸ்ரீ ராமானுஜர் என்று பெரியோர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அந்த கருத்திலே நாம் பார்க்கிற பொழுது அது ஒரு திராவிட வேதம் ஒரு கடல், அதாவது உபனிஷத்துக்கள் ஒரு கடல். இது திராவிட வேதத்தை அடிப்படையாக கொண்டு உபனிஷத்துக்காகிற கடலிலிருந்து கிடைத்த அமிர்தமாகிற வேதவியாசருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணினபடியினாலே இதுவும் ஒரு கடலாக பெருகுகிறது என்று இப்படியும் நாம் பொருள் கொள்ளலாம். சுதா சந்தோகாப்தி, அமுத கடலின் பெருக்காய் இருக்கிறது ஸ்ரீ ராமானுஜருடைய ஸ்ரீசூக்திகள் என்று சொன்னார். அதற்கு மேலே இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்னால்,
வேதங்கள், அந்த வேதங்களுக்கு சொல்றார். அது எப்படி ஒரு பெரிய திரிவேதி என்று சொல்றார் வேதத்தை இந்த ஸ்லோகத்தில். திரிவேதி நிர்வேதம். திரிவேதி என்னால் என்ன? 3 வேதங்கள். சாதாரணமாக 3 வேதங்கள் என்பதற்கு என்ன பொருள் சொல்லுவார்கள் என்னால் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்று அதர்வ வேதத்தை விட்டு விடுகிறார்கள். அதுல வேறு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. உண்மையான தத்துவங்கள் என்று சொன்னால் அது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதத்திலே உயர்ந்த தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன. அதர்வ வேதத்திலும் உண்டு, ஆனால் அவைகளை காட்டிலும் இவர்களுக்கு பெருமை அதிகம். அப்போ இந்த 3 வேதங்களைத்தான் அடிக்கடி திரிவேதி திரிவேதி என்று சொல்லுவார்கள். ஆனால் அடியனுடைய ஞானாச்சாரியரான காஞ்சி பிரதிவாதி பயங்கரன் சுவாமி, அண்ணங்கராச்சாரியர் சுவாமி என்று பிரசித்தமாக எழுந்தருளி இருந்தவர் சென்ற நூற்றாண்டிலே, அவர் அற்புதமான அர்த்தத்தை சாதிப்பார். திரிவேதி என்றால் என்ன? வேதத்திலேயே பிரம்மம் ஒன்றுதான் உண்டு, இரண்டாவதே கிடையாது என்று சொல்லக்கூடிய வாக்கியங்கள், அதற்கு அபேத வாக்கியங்கள் என்று பெயர். அபேத வேதம் என்று சொல்லலாம். இல்லை, பல வஸ்துக்கள் உண்டு கேத்திர, அதாவது இன்னும் பிரம்மத்தை தவிர இன்னும் போக்தா போக்கியம் என்று சில வஸ்துக்களும் உண்டு என்று சொல்லக்கூடிய வேத வாக்கியங்களுக்கு பேத வாக்கியங்கள் என்று பெயர். அவைகளுக்கு பேத வேதம் என்று பெயர். இவர்கள் இரண்டையும் பொருந்த விடக்கூடிய வாக்கியங்கள் சிலது இருக்கின்றன. அவைகளுக்கு கடக ஸ்ருதிகள் என்று சொல்லுவார்கள். இவை இரண்டையும் பொருந்த, ஏஷ சர்வபூதாந்தராத்மா என்று எல்லா இந்த வஸ்துக்கள் அனைத்திற்கும் இவன் அந்தர்யாமியாய் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய வாக்கியங்கள். இதற்கு என்ன? கடக வேதம் என்று பெயர். ஆஹா, பேத வேதம், அபேத வேதம், கடக வேதம் என்று வேதமே 3 பகுதிகளாக, அதாவது வாக்கியங்கள் அப்படி இருக்கின்றன. இந்த 3ஐயும் பிரமாணமாக கொண்டவர் ஸ்ரீ ராமானுஜர் ஒருத்தர் தான். மற்ற மதங்களிலே சில பேர் என்ன பண்ணினா பேத வாக்கியங்களை மட்டும் பிரமாணமாக கொண்டார்கள், சில பேர் அபேத வாக்கியங்களை மட்டும் பிரமாணமாக கொண்டார்கள். அந்த இருவருமே இந்த கடக வாக்கியங்கள் என்கிற வாக்கியங்களை எடுத்து பார்க்கவே இல்லை, விட்டே விட்டார்கள். ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் வேதம், அபேதம், கடகம் என்று 3ஐயும் சேர்த்து எடுத்துக்கொண்டபடியினாலே இவர் என்ன பண்ணினார்னா திரிவேதி நிர்வேத பிரசமனம். அந்த 3 வேதங்களுக்கும் ஒரு சின்ன கலக்கம் இருந்ததாம். என்ன கலக்கம் என்னால், அபேத வாக்கியத்தை மட்டும் பிரமாணமாக கொண்டவர்கள் இந்த வேத வாக்கியத்தை ஒப்புக்கொள்ளவே இல்லை, கடக வாக்கியத்தை கண்டுகொள்ளவே இல்லை. அதே போலத்தான் அபேதத்தை மட்டும் வேதத்தை மட்டும் கொண்டவர்கள் அபேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கடக வாக்கியங்களை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் 3 வாக்கியங்களுக்கும் அழகான பொருளை சொன்னபடியினாலே அவருக்கு என்ன பெருமை என்னால், அந்த வேதங்களுக்கு ஏற்பட்ட குறையை இவர் தீர்த்து விட்டார். 3 வேதங்களுக்கும் வருத்தம் இருந்துதான், ஐயோ இவர் நம்மை தள்ளிவிடுகிறாரே, அவர் நம்மை தள்ளிவிடுகிறாரே என்று இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருந்ததான். ஆனால் இவர் என்ன பண்ணினார் ஸ்ரீ ராமானுஜர், எல்லா வேத பாகங்களையும் பிரமாணமாக கொண்டு அவை அத்தனைக்கும் யதாபூத சுவார்த்தா என்று சொல்லும்படியான உள்ளபடியான அர்த்தத்தை வெளியிட்டபடியினாலே அவர்களுக்கு அந்த வேதத்திற்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அந்த வேதத்திற்கு ஏற்பட்ட கலக்கம் எல்லாம் போய்விட்டது, அந்த குறையெல்லாம் தீர்ந்து விட்டது. அந்த கலக்கம் குறை யாராலே ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, திருப்யத் கதா திருப்யத் கௌதுக என்று சொல்லுகிறார். கௌதஸ்குத கலக கோலாகலகத என்று, அதாவது என்னன்னா மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் அவர்களை என்ன சொல்லுகிறார்னா கௌதஸ்குதர் என்று சொல்லுகிறார். அதாவது இது சம்ஸ்கிருதத்தில் அது ஒரு அற்புத ஒரு வினோதமான சப்தம். அது எதிரிலே வந்து நிற்பவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், எதை சொன்னாலும் குதகா தது தது குதகா தது குதகா, அது எப்படி அது எப்படி அது எப்படின்னு கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். அதனால அவர்களுக்கு கௌதஸ்குதர் என்ன குதா குதான்னு கேட்டுட்டே இருக்காளோ இல்லையோ, அதனால அவர்களுக்கு கௌதஸ்குதா என்றே பேர் வச்சுட்டார். அப்படி கேட்பவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், வாதப்போரிலே வந்து கோலாகலம் பண்ணுகிறார்கள், அதாவது ரொம்ப அமர்க்களம் பண்ணுகிறார்கள். அது தவறு, இது தவறு, அந்த வாக்கியம் தப்பு, இந்த வாக்கியம் வேதத்திலே இருக்கக்கூடிய இந்த வாக்கியம் பிரமாணம் இல்லை, அந்த வாக்கியம் பிரமாணம் இல்லை என்று இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களாலே வேதத்திற்கு ஒரு குறை ஏற்படுகிறது. அந்த குறையை போக்குகிறார் ஸ்ரீ ராமானுஜர். இவருடைய திருவாக்குகளாலே தான் வேதத்திற்கே வருத்தம் நீங்கி சந்தோஷம் ஏற்படுகிறது. இதைத்தான் ஸ்ரீ ராமானுஜரை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்லுவார்கள். தஸ்மை ராமானுஜாரிய முனையே நமப்பரமயோகினே யஹா சுஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத்.
அந்த ராமானுஜருக்கு வணக்கம். யார் அந்த ராமானுஜர்? ஸ்ருதி ஸ்மிருதி சூத்ரானாம், இதற்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்தர்ஜுவரம், உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜுவரத்தை அழித்தவர், பரசமயவாதிகளால் ஏற்படுகிற குறையை ஒழித்தவர் என்று அவருடைய பெருமை சொல்லப்படுகிறது. இப்படியாக ஸ்ரீ ராமானுடைய சிறுசூக்திகள் வேதத்திற்கே ஏற்பட்ட வருத்தத்தை தீர்த்து வைத்தது என்று அப்படிப்பட்ட பெருமையை சொன்னார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதர் முனிமான் சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.